நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் எப்படி நடந்தது பார்க்கலாம். ராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் 3 மாதங்கள் விடுமுறை அளிப்பது வழக்கம். அப்படி விடுமுறை முடிந்து திரும்பிய ராணுவ வீரர்கள் வியாழக்கிழமை அதிகாலை ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு புறப்பட்டுள்ளனர். மொத்தம் 2547 சிஆர்பிஎஃப் வீரர்கள் 78 வாகனங்களில் புறப்பட்டனர். அவர்களில் 89% பேர் விடுமுறை முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்பியவர்கள். ஜம்மு நகர் நெடுஞ்சாலையில் ராணுவ வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது லியோபோரா பகுதியில் எதிரே மறுபுறத்தில் வந்த ஸ்கார்பியோ கார் ஒன்று திடீரென எதிர்நோக்கி வீரர்கள் வந்த வாகனம் மீது மோதியது. அப்போது ராணுவ வீரர்கள் வந்த வாகனமும் மோதிய வாகனமும் வெடித்து சுக்கு நூறாக நொறுங்கியது. ஜம்முவில் இருந்து நெடுஞ்சாலை வழியாக ஸ்ரீநகர் செல்ல சுமார் 8.5 மணி நேரமாகும். ஆனால் பனிமூட்டம் காரணமாக கடந்த 3 நாட்களாக உள்ளூர் வாசிகள் யாரும் இந்த நெடுஞ்சாலையை பயன்படுத்தவில்லை. அதேபோல் வீரர்களை அழைத்துச் செல்லும் பொழுது முன்கூட்டியே அங்குள்ள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென கடந்த 8ஆம் தேதியே உளவுத்துறை நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் எப்படி நடந்தது பார்க்கலாம். ராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் 3 மாதங்கள் விடுமுறை அளிப்பது வழக்கம். அப்படி விடுமுறை முடிந்து திரும்பிய ராணுவ வீரர்கள் வியாழக்கிழமை அதிகாலை ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு புறப்பட்டுள்ளனர். மொத்தம் 2547 சிஆர்பிஎஃப் வீரர்கள் 78 வாகனங்களில் புறப்பட்டனர். அவர்களில் 89% பேர் விடுமுறை முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்பியவர்கள். ஜம்மு நகர் நெடுஞ்சாலையில் ராணுவ வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது லியோபோரா பகுதியில் எதிரே மறுபுறத்தில் வந்த ஸ்கார்பியோ கார் ஒன்று திடீரென எதிர்நோக்கி வீரர்கள் வந்த வாகனம் மீது மோதியது. அப்போது ராணுவ வீரர்கள் வந்த வாகனமும் மோதிய வாகனமும் வெடித்து சுக்கு நூறாக நொறுங்கியது. ஜம்முவில் இருந்து நெடுஞ்சாலை வழியாக ஸ்ரீநகர் செல்ல சுமார் 8.5 மணி நேரமாகும். ஆனால் பனிமூட்டம் காரணமாக கடந்த 3 நாட்களாக உள்ளூர் வாசிகள் யாரும் இந்த நெடுஞ்சாலையை பயன்படுத்தவில்லை. அதேபோல் வீரர்களை அழைத்துச் செல்லும் பொழுது முன்கூட்டியே அங்குள்ள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென கடந்த 8ஆம் தேதியே உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. ராணுவ வீரர்கள் செல்ல பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த 78 வாகனங்களில் சுமார் 1000 வீரர்கள் பயணிக்கலாம். ஆனால் அதே வாகனங்களில் 2547 வீரர்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். நெடுஞ்சாலை என்பதால் சாலைகளின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த தடுப்புகள் மிக குறைந்த உயரத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் எதிர் திசையில் வரும் வாகனங்கள் எளிதாக தடுப்புகளை தாண்டி மறுபக்கத்திற்கு செல்ல முடியும். அப்படி ஸ்கார்பியோ காரில் எதிர்புறத்தில் வந்த ஜெய்சி முகமது அமைப்பைச் சேர்ந்த ஆதில் அகமது எளிதாக சாலை தடுப்பை கடந்து மறுபுறம் வந்த ராணுவ வாகனம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். 21 வயதான ஆதில் புல்வாமா மாவட்டத்தின் கத்தோரா கிராம